பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தேவனுடைய கண்கள் உங்கள் மேல். ஆதார வசனம் மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மனதில் வலிமை உறுதியும் உள்ளவர்கள் மட்டுமே உலக வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் எளிமையாக இருக்க முடியும். இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் சகல ஆசீர்வாதங்களும் இவர்கள் நோக்கி வந்து கொண்டு இருக்கும். பரலோகத்திலிருந்து இவர்கள் எந்தெந்த வழிகளில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு தேவனோடு உள்ள உறவில் நிலைத்திருப்பார்கள், நிதானமாயிருப்பார்கள், கவனமாயிருப்பார்கள். இவர்கள் வாழ்வில் அடிமட்டத்தை தொட்டாலும் வாழ்வின் உச்சகட்டத்தையே அடைந்தாலும் இரண்டிற்கும் ஒரே ரியாக்ஷன் தான். 1-2 வேதத்தில் சாட்சிகளை கொடுத்துவிட்டு பின் ஆவியின் எளிமையை கண்டுகொள்ள நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. நாமும் அப்படி இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் யோபுவை பார்ப்போம். இவன் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான், சம்பத்தும் உடையவனாயிருந்தான். இவனை பற்றி தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. இப்படி இருந்தும் அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இதுதான் தேவனை சார்ந்திருப்பது. பின் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. தெருவுக்கு வந்து விட்ட போதும் அதே மனநிலையில் தான் இருந்தான். அவன் சொல்வதை பாருங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சகலத்தை இருந்து தெருவுக்கு வந்து விட்டான். இவன் செய்த பாவம் என்ன? ஒன்றுமில்லையே. யோபு 1:21-22 வாசியுங்கள். இதுதாங்க ஆவியில் எளிமை. சூழ்நிலை என்னவாக மாறினாலும் நம் ஆத்துமாவை தொட விடக்கூடாது. நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் கை வைக்க விடக்கூடாது. நம்முடைய ஆட்டிடியூட் மாறக்கூடாது. சூழ்நிலை வரும் போகும், உயரும் கீழே வரும் மேலே போகும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாம் எப்படி ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறாரோ அப்படி நாம் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆவியில் எளிமை. அவன் யாரையும் கை நீட்டவில்லை. நான் நல்லவன் தானே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை, தர்க்கிக்கவும் இல்லை, ஆர்கியூ பண்ணவும் இல்லை, தான் நல்லவன் என்று ப்ரூவ் பண்ணவும் இல்லை. இவனுடைய நண்பர்கள் நீ தப்பு செய்திருப்பாய், இல்லை என்றால் உன் பிள்ளைகள் தப்பு செய்திருப்பார்கள், தவறி இருப்பார்கள், தேவன் நீதி உள்ளவர், உனக்கு நீதியை சரி கட்டு விட்டார் என்று மாறி மாறி குற்றம் சுமத்தின போதும் தன் ஆற்றாமையை சொன்னானே தவிர ஏதும் பேசவில்லை. அவனுடைய அறிக்கைகளை பாருங்கள். யோபு 9:15, 14, 19, 25, 26, 27, யோபு 23, 10, 14 இந்த வசனங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து படியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். விசுவாசத்தோடு உங்கள் மனது, அதாவது உங்கள் ஆத்மா உறுதிப்படும். தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தான் உறுதிப்படும். நாமளே உறுதி என்றால் உறுதி வராது. வல்லமே என்று விடிய விடிய குதித்தாலும் வல்லமே வராது. வார்த்தையில் உண்டு. அந்த வார்த்தையை எடுங்கள், வையுங்கள், இருதயத்தில் நிரப்புங்கள், வார்த்தையை நிரப்புங்கள். வார்த்தையில் வல்லமை உள்ளது. வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. கர்த்தர் இந்த ஆவியில் எளிமையுள்ளவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உலகிற்கு காட்டினார். இவர்கள் பாக்கியவான்கள் என்று. இதை யாக்கோபு தன் நிருபத்தில் இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. யாக்கோபு 5:11 கேட்டீர்களா? அவனுடைய பொறுமை கர்த்தருடைய செயலின் முடிவு. ஆவியில் எளிமையில் ஒரு அடையாளம் பொறுமை. இந்த பண்பை பேச்சிலும் செயலிலும் காட்டுவது. இவர்கள் உலகம் உற்றார் நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலையே படமாட்டார்கள். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்கிறார், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே கவனமாயிருப்பவர்கள். நீங்களும் நானும் இந்த பண்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய செல்வம் பெருகினால் அவன் நல்லவன் என்றும் கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருக்கிறார் என்றும், ஒருவனுக்கு இக்கட்டும் துன்பமும் அடுக்கடுக்காய் வரும்போது இவன் ஏதோ தப்பு செய்திருப்பான், ஏதோ சாபம் இவங்க வீட்டு மேல,
கர்த்தரின் கோபம் இவங்க மேல இருக்குது என்று கிறிஸ்துவ உலகமே நினைக்கிறது, சொல்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டும் தவறு என்று வேதத்தின் மேலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்றம் வந்தாலும் வாழ்வில் இரக்கம் வந்தாலும் காரணம் உண்டு, உண்மைதான். இவைகள் நம்மையே சார்ந்திருக்கின்றன என்பது முழுமையும் சரியானதல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அவர் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அவரையே இருக பிடித்தவர்களாக இருப்பேன், அவரையே நேசிக்கிறவர்களாக இருப்பேன், உங்களுக்கு சகலத்தையும் சொல்லுவார். எந்த ஏஜென்ட்டும் உங்களுக்கு அவருக்கு நடுவில் தேவையில்லை. எது நடந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிப்பதில் குறைவே இல்லை. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பு மாறி ஏறி இறங்குவது அன்பல்ல. புதிய ஏற்பாட்டில் பவுலை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இன்றைய படித்து பாருங்கள். ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம் முழுவதிலும் சபைகளை ஸ்தாபித்தவன், வளர்த்தவன். பவுலின் கைகளின் மூலமாக தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்திருந்தார். அப்போஸ்தலர் 19:11. பவுலை மெர்க்குரி என்று கடவுளுக்கு ஈக்குவலாக வைத்து பேசினார்கள். அப்போஸ்தலர் 14:12. ஆனாலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவனுக்கும் சிறைச்சாலை, பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார். கல்லெறியுண்டான், அடிக்கப்பட்டான், கப்பல் சேதம், எத்தனையோ வேதனைகள். பவுல் தவறு செய்தானா? இல்லையே. ஆனா வந்ததே தவறு செய்ததாலா வந்தது? இல்லை. இவை எல்லாவற்றிலும் அவன் ஒன்று போலவே இருந்தான். அதுதான் தெளிவு. ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. ஏன் நடந்தன என்று சிந்தையில் கூட அவன் நினைக்கவில்லை. இவன்தான் ஆவியில் எழுதியுள்ளவன். இவனை கொண்டு புதிய ஏற்பாட்டில் 3/4 பகுதி எழுதி வைத்தார் கர்த்தர். இவரிடம் காணப்படும் பண்பு மன தெளிவு. நாம் வெறும் கருவி மட்டுமே. நம் மூலமாக கர்த்தர் செய்கிறார். இறுதியில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றார் 2 தீமோத்தேயு 3:7. வாழ்வை நல்ல போராட்டம் என்கிறார். உண்மைதான். எது நடந்தாலும் மற்றவர்களை கை நீட்டாதீர்கள், உங்களையே நொந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் அன்பானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உங்களை பெருமை பாராட்டியும் கொள்ளாதீர்கள். எல்லாவற்றுக்கும் காரணங்கள் உண்டு. தேவனுடைய உறவில் நிலையாய் நிலைத்திருங்கள். குழந்தையைப் போல எந்த நிலையிலும் உங்களோடு அவர் பேசுவார். பொறுமையும் மனத்தெளிவையும் காண்பீங்கள். இதுதான் ஆவியின் எளிமை. பரலோகமே உங்கள் பின்னால் வரும். அப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு என்று ஒரு மகிமையின் கிரீடம் உண்டு. தேவன் உங்களை பார்த்து ஆனந்தம் அடைவார். இதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கு. நாம் தினமும் நடக்க வேண்டிய வேலை, செய்கிற வேலை, பேசுகிற பேச்சு, தியானிக்கிற தியானம் நாம் அப்பாவை மகிமையா இருக்க வேண்டும். அவர் சந்தோஷப்படணும். உங்களை என்னையும் பார்க்கும்போது அவர் ஆனந்தம் கொள்ளணும். நம்ம பெரிய பெரிய காரியங்களை செய்துதான் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவரோடு இருந்தால் போதும். அவரோடு இருந்தால் நீங்க தூங்கும் போதும் கூட அவர் ஆனந்தம் அடைவார். தம் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தம் அடைவது போல இதை நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களது கிருபையை பற்றி எல்லாவற்றையும் எளிமையை காண்பிப்போம். மன தெளிவோடு இருப்போம். உங்களை மகிழ்விப்போம். உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, என்றென்றும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறங்கள் அருமை பிதாவே. ஆமென். அல்லேலூயா.